பாரதிய ஜன சங் 1951 அக்டோபர் 21 அன்று டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி பாரதிய ஜனசங்கத்தை நிறுவினார். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இடதுசாரி சமதர்ம மதச்சார்பின்மை கொள்கையை எடுத்துக்கொண்டது. ஆனால் சிலர் இதை மேற்கு சிந்தனையின் பிரதிபலிப்பு என்றும் இந்திய கலாச்சார அடிப்படையை புறக்கணிக்கும் முயற்சி என்றும் கருதினர். சுதந்திரத்திற்கு முன் ஹிந்து மகாசபா, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் போன்ற அமைப்புகள் இந்துத்துவா தேசிய உணர்வை வலியுறுத்தின. ஆனால் RSS ஒரு அரசியல் கட்சியாக இல்லாமல் ஒரு சமூக அமைப்பாக மட்டுமே செயல்பட்டு வந்தது. அதனால் RSSின் சிந்தனையை அரசியலில் பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு கட்சி தேவைப்பட்டது. டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஜவஹர்லால் நேருவின் கொள்கைகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக காங்கிரஸிலிருந்து விலகினார். அவர் RSS தலைவரான குரு கோல்வால்கருடன் ஆலோசித்து ஒரு புதிய தேசியவாத அரசியல் கட்சியை உருவாக்க முடிவு செய்தார். இதையடுத்து 1951 அக்டோபர் 21ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் பாரதிய ஜனசங் அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது. இந்திய கலாச்சார மதிப்புகளை அடிப்படையாக கொண்ட தேசிய அரசியலை உருவாக்குதல், ஒரு தேசம், ஒரு கலாச்சாரம், ஒரு தேசியம் என்ற சிந்தனையை வளர்த்தல், பொருளாதாரத்தில் சுதேசி எனப்படும் தேசியவாத கொள்கைகளை முன்னிறுத்தல் போன்றவற்றை பாரதிய ஜனசங்கம் தனது கொள்கைகளாக கொண்டது. மதச்சார்பின்மைக்கு பதிலாக கலாச்சார தேசியம் என்பதை ஜனசங்கம் முன்னிறுத்தியது. 1952 நடந்த முதல் பொதுத் தேர்தலில் ஜனசங் 3 இடங்களை வென்றது. 1950களில் மற்றும் 60களில் அது மெதுவாக ஒரு வலுவான வலதுசாரி தேசியவாத கட்சியாக வளர்ந்தது. 1977 அது மற்ற கட்சிகளுடன் இணைந்து ஜனதா பார்ட்டி ஆனது. பின்னர் 1980 அதிலிருந்து பிரிந்து இன்று இருக்கும் பாரதிய ஜனதா பார்ட்டியாக உருவானது. டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி, பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா, அடல் பிஹாரி வாஜ்பாய், LK அத்வானி போன்றோர் இதன் முக்கிய தலைவர்களாக இருந்தனர். இந்திய அரசியலில் கலாச்சார தேசியவாதம், சுதேசி பொருளாதாரம் போன்ற கருத்தியல்களை கொண்டு வந்த கட்சியாக ஜனசங் அறியப்படுகிறது.